அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இன்றைக்கும் ஒரு அருமையான தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது தான் நமக்கு பலன். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சங்கீதம் 37:4 வாசிக்கிறோம். நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நல்லா இருக்கும்போது, எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும்போது, சந்தோஷமாக இருக்கும்போது, எல்லாம் கிடைத்திருக்கிற போது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது இயல்பான காரியம். ஆனால் இந்த ஆபகுக் சொல்லுகிற ஒரு சூழ்நிலை நமக்குள் இருக்குமானால், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். பாருங்கள், ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கும் போது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது அவங்களுடைய உணவு, அவங்களுடைய தொழில், அவங்களுடைய ஆதாயம், அது எல்லாமே இல்லாமல் போனாலும், கிடைக்காமல் போனாலும், நஷ்டம் ஏற்பட்டாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஆபகுக் நாட்களிலே இது அவர்களுடைய உணவு. அத்திமரம், ஒலிவ எண்ணெய், திராட்சை பழம், இதெல்லாம் அவங்களுடைய உணவு. வயல் அவங்களுடைய ஆதாயம், ஆடு மாடுகள் வளர்ப்பு அவருடைய தொழில். இது எல்லாமே சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையாய் மாறி அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய சோர்வு, நஷ்டம், போராட்டம் வந்தாலும் ஆபகுக் சொல்கிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். இந்த பரிசுத்தவான் மட்டுமல்ல, அநேக பரிசுத்தவான்கள் தங்களுக்கு வந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கர்த்தரை அவர்கள் உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டார்கள். யோபு சொல்லுவார், யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, மிகவும் சோதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் நான் அவரை காண்பேன் என்று மற்றொரு இடத்திலே சொல்வார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கும் போது நாம சந்தோஷமா கர்த்தரை தேடுகிறது முக்கியம் இல்லை. வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் கடினமாய் வருகிற போதும், சோதனைகள் பாடுகள் வருகிற போதும், அப்பையும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது தான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அடையாளம். இஸ்ரவேல் ஜனங்களை போல அற்புதம் நடக்கும்போது ஆஹா ஓஹோன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு களி கூறுவதும், தண்ணி இல்லை, செங்கடல் இருக்கு, வனாந்தரம், சாப்பிட ஒன்றும் இல்லை, இறைச்சி இல்லை, அப்பெல்லாம் முறுமுறுக்கிற ஒரு அனுபவம் போல நமக்குள்ள இருக்குமானால் தேவன் துக்கப்படுவார் அல்லவா? தேவனுடைய பிள்ளைகளே, உங்க சூழ்நிலை இப்ப கடினமா இருக்கலாம், நீங்க இப்போ கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களை அவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தார். நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயிலும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கை பாருங்கள், அவர் பரிசேயர், நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டவர், தனக்கு ஆதாயமாயிருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டு குப்பையுமாக எண்ணி கிறிஸ்துவுக்காக அவர் ஆணித்தரமாய் வாழ ஆரம்பித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நிறைய சூழ்நிலைகளில நீங்க நம்பியிருக்கிற சில காரியங்கள் கூட தோல்விகளை கடந்து போய் கொண்டிருக்கலாம். நீங்க கிறிஸ்துவுக்காக அதையெல்லாம் விட்டுடுங்க. நீங்க ஆண்டவர் மேல அளவற்ற நம்பிக்கையோடு இருக்கும்போது, சந்தோஷத்தோடு இருக்கும்போது, மனம் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கிற போது நிச்சயம் கர்த்தர் அற்புதம் செய்வார். இதில் இன்னொரு காரியம் கற்றுக்கொள்ள முடியும். பிசாசு எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில சில சோதனைகள், போராட்டங்களை அனுமதிச்சு கர்த்தருக்கு விரோதமா நம்ம நாவு முறுமுறுக்கணும், அவிசுவாசம் வரணும், போராட்டம் வரணும். அப்படிங்கிற சூழ்நிலையில நம்மளை சுற்றில நிறைய பகுதிகளை தாக்க ஆரம்பிப்பான். அப்ப கர்த்தர் தான் இதை செய்யறான்னு சொல்லி நம்ம முறுமுறுப்போம், கோபப்படுவோம், ஜெபிக்க மறந்துடுவோம், ஆண்டவரை தேடுகிறத விட்டுடுவோம்.
நல்லா உணர்ந்து இவைகளை தாண்டி கர்த்தர் மேலே அளவற்ற மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் ஆண்டவரை நான் விடமாட்டேன், என் ஆண்டவர் மேலே நம்பிக்கையா இருப்பேன், ஆண்டவரை சார்ந்திருப்பேன், அந்த ஒரு விசுவாசத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். நிச்சயமாய் கர்த்தர் பார்க்கிறாரு. இந்த காலை நேரத்தில் உங்க உள்ளத்துல நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கறத ஆண்டவர் பார்க்கிறார். இன்னைக்கு கஷ்டப்படுறீங்களா? இன்னைக்கு சந்தோஷமா கர்த்தரை ஆராதிங்க, சந்தோஷமா கர்த்தரை தேட ஆரம்பிங்க. கஷ்டம்தான், சுற்றுப்புற சூழ்நிலைகளே நிறைய போராட்டம் இருக்கிறது உண்மைதான். ஆனா கர்த்தரை தேடுகிறதுல மன மகிழ்ச்சியா இருங்க. நிச்சயம் உங்க இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் அருள் செய்வார். இன்னைக்கே அற்புதம் நடக்கலாம். இந்த ஆபகுக்கு போல எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில எதிர்மறையா இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். நாமும் சொல்லுவோமா, எல்லாம் எனக்கு எதிர்மறையா இருக்கு, எல்லா சூழ்நிலையும் எதிர்ப்பா இருக்கு, எந்த பக்கம் திரும்பினாலும் போராட்டமா இருக்கு, இப்பதான் கர்த்தருக்குள்ள நாம இன்னும் வளரணும், இப்பதான் கர்த்தருக்குள்ள நாம பலப்படணும். அப்படி பலப்பட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, ஆபகுக் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்து போன போதிலும், எல்லா சூழ்நிலைகள் எதிர்மறையா இருந்த போதிலும் நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பேன் என்று சொல்லி அவர் சொன்னது போல நாங்களும் அப்படியே செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. யோபுவை போல, அப்போஸ்தலனாகிய பவுலை போல, பரிசுத்தவான்களைப் போல தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் நெருக்கங்கள் போராட்டங்களை அனுபவித்த போதிலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தது போல நாங்களும் சந்தோஷமா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இதை காண்கிற நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட கிருபையை தந்து ஆசீர்வதிங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.